தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் இறைமக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதியுள்ளவராக்கியுள்ளார். கொலோசியர் 1 அதிகாரம் 12 இந்திய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபா ஜான். இறை ஆசிரியரோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்களும் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற நம்மை தகுதிப்படுத்தியுள்ளார். திருவிவிலியம் எழுதுதல் நாள் 22. தொடக்க நூல் 37 அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. இதில் யோசேப்பும் அவர் சகோதரரும் யோசேப்பு விற்கப்பட்டு எகிப்தை அடைதல் என்ற 2 தலைப்புகளிலே கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் சற்று அலசுவோம் வாருங்கள். கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபின் குடும்பம் வாழ்ந்து வர அவருடைய அன்பு மனைவி ராகேலின் மூத்த மகன் யோசேப்பு, அதாவது யாக்கோபின் 11வது மகன், 17 வயது இளைஞனாயிருந்த போது தம் சகோதரர்களோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுப்பது வழக்கம். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுக்க அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லோரிலும் அதிகமாக நேசிக்கின்றார் என்று கண்டு அவரை வெறுக்கத் தொடங்கினர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேசவோ இயலவில்லை. யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரர்களுக்கு தெரிவிக்க அவர்கள் அவரை மேலும் அதிகமாக வெறுத்தனர். அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்து அரிக்கட்டுகள் கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ, நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவர்கள் அவரை இன்னும் அதிகமாய் வெறுத்தனர். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு தெரிவித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கடிந்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தையோ இக்காரியத்தையும் தம் மனதில் கொண்டார். இது ஒரு புறம் இருக்க, அவர் சகோதரர்கள் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். அப்போது தம் தந்தை இஸ்ரேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா, அவர்களிடம் உன்னை அனுப்பப் போகிறேன் என்று கூற அவர், இதோ நான் தயார் என்றார். அவர் அவரிடம், நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலிருந்து அவரை அனுப்பினார். அவரும் செக்கேமிற்கு வந்தார். அவர் புல்வழியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள், யோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தம் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலைவில் அவர் வருவதைக் கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளில் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டதென்று சொல்வோம், அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். மூத்த சகோதரனான ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இந்த இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார்.
யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கிளையாத்திலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மயேலின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளைப்போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மேலருக்கு அவனை விட்டு விடுவோம். அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கின்றான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மயேலரிடம் 20 வெள்ளிக்காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்ப வந்தார். இதோ யோசேப்பு அங்கே இல்லை. உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து, பையனை காணோமே, நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து கொண்டனர். ஒரு வெள்ளாட்டுக்கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர். அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று, இதை வழியில் கண்டோம், இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்று விட்டது. ஐயோ, யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இது ஒரு புறம் இருக்க, மிதியானியர் எகிப்தை அடைந்து பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்காப்பாளர் தலைவனுமான போத்திபாரிடம் யோசேப்பை விற்றனர். இவ்வாறு 37ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. யோசேப்பு என்ன ஆனார்? யோசேப்பின் கனவு நனவாகிறதா? தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படியும் நற்செய்தி பணி தொடரட்டும். உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டிகளுக்கான சிறுகதைகள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.